ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சாத பொடி வச்சுருக்கேன். அதை வச்சு நாம் இன்ஸ்டண்ட்டாக சாதம் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. சாதம் நான் குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். அதை நான் இப்படி ஆற வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு சாதப்பொடி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பண்ணணும்னு இல்லை. இதை போட்டு ஒரு தடவை இப்படி ஒரு தொலைவிட்டோம்னா போதும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தழை இதில் போட்டுக்கோங்க. நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் இப்போ இதில் ஆற வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஆற வச்ச சாதத்தை இதில் போடுங்க. ஆற வச்ச சாதத்தை எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இப்போ நாம் இதை கிளறிக்கலாம். பூண்டு சாதப்பொடி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சாம்பார், ரசம் எதுவுமே இது வைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பூண்டு சாதப்பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.